11வது வினா வட்டத்தின் தொடலிகள் தொடர்பான தேற்றத்துடன் தொடர்புடைய ஒரு வினா. வட்டத்தில் நிறைய தேற்றங்கள் இருக்குது. வட்ட நான் தொடர்பான தேற்றங்கள், வட்ட கோணங்கள் தொடர்பான தேற்றங்கள், அதை விட தொடலிகள் தொடர்பான தேற்றங்கள் இருக்குது. இதில் தொடலிகள் தொடர்பான ஒரு வினா ஒன்று தரப்பட்டிருக்குது. ஏபி வட்டம் ஒன்றின் நாணம் ஏயிலும் பியிலும் வரையப்பட்ட தொடலிகள் சியில் சந்திக்கின்றன. சீறிவில், அதாவது சிறிதா இருக்கிற வில்ல சீறிவில்லைன்னு சொல்றவ, சீறிவில் ஏபியில் இ அமைந்துள்ளது. இந்த தொடர்பை காட்டட்டான். ஒரே ஒரு வினாதான் கேட்கப்பட்டிருக்குது. ஏசிபி என்ற கோணம் சமன் 2 ஏஇபி சய 180 பாகை என காட்டுக என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல எங்களுக்கு தெரியும், வெளிப்புள்ளியில இருந்து இப்ப இந்த ரெண்டு தொடலிகளும் சி என்ற புள்ளியில சந்திக்குதுன்னு சொன்னா, நாங்க மாறி ஜோதிச்சா சி என்ற புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்துக்கு தொடலிகளை வரைஞ்சால் அந்த இரண்டு தொடலிகளும் நீளத்தில சமன் என்று வருவர். ஆகவே ஏபி சமன் ஏசி என்று வரும். ஏபி சமன் ஏசி என்று வந்தா இந்த கோணம் அவைக்கிடப்பட்ட கோணம், அதாவது முக்கோணி ஏபிசி ஒரு இருசமபக்க முக்கோணி என்று வரும். ஆகவே இந்த கோணத்துக்கு சமன் என்று வருவர். என்ன காரணம் என்று சொன்னால், முக்கோணி ஏபிசி ஒரு இருசமபக்க முக்கோணி. முதலாவதா அதை குறித்து கொள்வோம். ஏசி யாருக்கு சமன் என்றால் ஏபிக்கு சமன். காரணம், வெளிப்புள்ளியிலிருந்து வரையப்படுற தொடலி, வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலி ரெண்டும் என்னதான் நீளத்தில சமனா இருக்கும். ஆகவே ஒரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்கள் சமன் என்று வந்துட்டுது. ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரே இருக்கிற கோணங்கள் சமன். இதிலிருந்து பி ஏ சி என்ற கோணம் ஏபிசி என்ற கோணத்துக்கு சமன் என்று வருவார். காரணம், இரு சமபக்க முக்கோணி, முக்கோணி. பிறகு ஏசிபி என்ற கோணம் எழுதுறோம். ஏசிபி என்ற கோணம் 180 சய அந்த ரெண்டு கோணங்களையும் எழுதி கொள்ளலாம். ஏஆர்பிஏசி சக ஏபிசி என்ற கோணம், அதாவது இந்த கோணம் ஏசிபி என்ற கோணம் 180 சய சிஏபி சக ஏபிசி என்று எழுதி கொள்ளலாம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மூன்று கோணங்களையும் கூட்ட, மூன்று கோணங்கள், இந்த ஏ என்ற இந்த உச்சியில் இருக்கிற கோணம், இந்த கோணம், இந்த மூன்று கோணங்களையும் கூட்ட எங்களுக்கு 180 பாக பெற வேணும். ஆகவே ஏசிபி என்ற கோணம் சமன் 180 சய பிஏசி சக ஏபிசி என்று எழுதி கொள்ளலாம். காரணம், முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாக வந்தது. அதிலிருந்து அந்த ரெண்டு கோணத்தையும் கழிக்க அந்த ஏசிபி என்ற கோணம் பெறும். அடுத்ததா இந்த சிஏஇ என்ற கோணத்தை கவனியுங்கோ. சிஏஇ என்ற இந்த கோணம், இந்த சிஏஇ என்ற இந்த கோணம், இந்த கோணம் ஏபிஇக்கு சமன் என்று வருவர். என்ன காரணம் என்றால், ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம், அதாவது ஏசி தொடலி, ஏஇ ஒரு நான், அதாவது அப்ப இவர் ஒரு துண்டமா வருவர். இந்த குறிக்கப்படுறால் துண்டமா வருவர். இந்த துண்டம் இங்கால மத்திய பரிதியில எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனா இருக்கும் ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம். அப்ப அதை எழுதி கொள்வோம். சிஏஇ சமன் ஏபிஇ. காரணம், ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணம். அதே போல சிபிஇ என்ற கோணம், சிபிஇ என்ற கோணம், சிபிஇ என்ற இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று வருவர். அதே காரணம், ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணம் தான்.
CBE என்ற கோணம் சமன் BAE என்று வருவர். அதே காரணம் ஒன்றுவிட்ட வட்டத்துண்ட கோணம். இப்போ இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி என்றா BAC சக ABC என்றதை நாங்கள் மேலே எழுதின ரெண்டு குட்டி குட்டி கோணங்கள் சார்பாக எழுதிக்கொள்ளலாம். BACயும் ABCயும் இந்த பெரிய கோணத்தை இந்த ரெண்டு சிறிய கோணங்கள் சார்பாக எழுதிக்கொள்ளலாம். அப்போ ABCயை எழுதினா BACயை எழுதினா BAE சக CAE என்று எழுதிக் கொள்ளலாம். CAE என்று எழுதிக் கொள்ளலாம். சக ABCக்கு பதிலாக CBE கோணம் சக ABE கோணம் என்று எழுதிக் கொள்ளலாம். அதாவது இந்த பெரிதா இருக்கிற கோணங்களை இரண்டு சிறிய கோணங்கள் சார்பாகவே இந்த சேர்க்கையாக எழுதிக் கொள்ளலாம். இனி BAE கோணம் சக இந்த CAE கோணத்துக்கு பதிலாக நாங்கள் ABE என்று எழுதிக் கொள்ளலாம். இதில் மேலே ஏற்கனவே கண்டு வச்சிருக்கிறோம். அது ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சமன் உண்டு. இந்த CAE கோணம் ABE கோணத்துக்கு சமன். ஆகவே இதில் இருக்கிற CAEக்கு பதிலாக நாங்கள் இதில் ABE என்று எழுதிக் கொள்வோம். ABE சக அதே போல இங்க இருக்கிற CBEக்கு பதிலாக நாங்கள் BAE என்று எழுதிக் கொள்ளலாம். இங்க இருக்கிற CBEக்கு பதிலாக BAE என்று எழுதிக் கொள்ளலாம். BAE கோணம் சக ABE கோணம் என்று வருவார். பாருங்க, ABE கோணம் 2 தடவை இருக்கிறார். BAE கோணம் 2 தடவை இருக்கிறார். ஆகவே நாங்கள் BAC சக ABC என்ற இந்த கோணத்தை எழுதிக் கொள்ளலாம். 2 மடங்கு, ஏனென்றால் 2 பேரும் 2 தடவை BAE BAE ABE AB 2 தடவை இருக்கிறார். ஆகவே 2 மடங்கு BAE சக ABE என்று எழுதிக் கொள்ளலாம். ABE என்று எழுதிக் கொள்ளலாம். இனி பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஏற்கனவே மேலே எழுதி வச்சிருக்கிறோம். ACB என்ற கோணத்தை இப்படி எழுதி வச்சிருக்கிறோம். 180 சய BAC சக ABC என்று எழுதி வச்சிருக்கிறோம். ஆகவே அதை எழுதிக் கொள்வோம். திருப்பி ACB சமன் ACB சமன் 180 சய BAC சக ABC என்றுதான் இருந்தது. இப்ப நாங்கள் அந்த BAC சக ABC இப்படி என்று காட்டி இருக்கிறோம். அதாவது 2 மடங்கு BAE சக ABE என்று காட்டி இருக்கிறோம். ஆகவே அவருக்கு பதிலாக இவர் எழுதிக் கொள்ளலாம். 2 மடங்கு BAE என்ற கோணம் சக ABE என்ற கோணம் ABE என்ற கோணம் என்று எழுதிக் கொள்ளலாம். ஆனா BAE சக
ஏ பி இ சக ஏ இபி சமன் 180 பாக படத்துல பார்த்து கொள்ளுங்க. முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, முக்கோணியின் அக கோணங்களின் கூட்டுத்தொகை. இப்போ இதுல இருந்து பிஏஇ நான் ஏபிஇக்கு பதில் எடுப்ப விஞ்சால வச்சிருப்போம். பிஏஇ சக ஏபிஇயை வச்சிருப்போம். என்ன காரணம் என்று சொன்னா நாங்க மேல வந்து அவர் சார்பாகத்தான் இங்க இருக்குது, பிஏஇ ஏபிஇ சார்பாக இருக்குது. அதை இங்க நாங்க தனிமைப்படுத்துறோம். அப்ப 180 சய இஞ்சால இருக்கிற ஏஇபி அங்கால போய் கழிபடுவர். 180 சய ஏஇபி என்ற கோணம் என்று வரும். ஏஇபி என்ற கோணம். இப்ப ஏசிபிக்கு பதிலாக இவர் எழுதி கொள்ளலாம். ஏசிபி என்ற கோணம் சமன் ஏசிபி சமன் 180 சய 2 மடங்கு அதுல இருந்த கோணம் பிஏஇ சக ஏபிஇ. எங்கட விடையில வந்து ஏஇபி என்ற தனியத்தான் ஒரு கோணம் சார்பாகத்தான் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே பிஏஇக்கு சக ஏபிஇக்கு பதிலாக நாங்கள் 180 சய ஏபிஇ எழுதி கொள்ளலாம். ஆகவே 2 மடங்கு பிராக்கெட்டுக்குள்ள 180 சய ஏஇபி என்று வருவார். இதை சுருக்கி விட்டா எங்களோட தொடர்பு வந்துடும். சுருக்குவாம். ஏசிபி சமன் 180 சய 2 சுருக்கினா சய 360 சக 2 ஏஇபி கோணம் என்று வரும். ஏஇபி கோணம் என்று வருவார். ஏஇபி என்ற கோணம். இதுல இருந்து 180 360 180 கழிச்சா 180 சய 180. ஆகவே 2 ஏஇபி என்ற கோணம் சய 180 என்று வரும். 360 180 கழிச்சா 180. ஆனா மர 180 வருவார். சய 180 இந்த ஏசிபி என்ற கோணம். எங்கள்கிட்ட காட்ட சொன்ன தொடர்பு இவர் தான். அவரை காட்டி இருக்கிறோம். ஒரு திருப்பி இருக்கா பார்ப்போம். முதலாவது என்ன செய்யறோம்னு சொன்னா வெளிப்புள்ளியிலிருந்து வரையப்படுற தொடலிகள் நீளத்துல சமனா இருக்கும் என்று சொல்லி அந்த முக்கோணி இரு சமவாக்க முக்கோணி என்று காட்டுறோம். அந்த இரு சமவாக்க முக்கோணியை பயன்படுத்தி அந்த ஏ கோணமும் பி கோணமும் சமன் என்று எழுதி கொள்றோம். பிறகு அந்த சி கோணத்தை அந்த ஏ கோணம் பி கோணம் சார்பாக எழுதுறோம். ஆகவே 103 கூட்டல் 180 பாக பெறுவர். முக்கோணின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகையை பயன்படுத்தினாங்க. பிறகு சிஏஇ சமன் ஏபிஇ என்று எழுதி கொள்கிறோம். அதாவது ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணம். அதே போல சிபிஇ சமன் பிஏஇ என்று எழுதி கொள்கிறோம். அதுவும் ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணம். பிறகு பிஏசியும் ஏபிசியும் கூட்டுத்தொகையை காண்றோம். ஆனால் அந்த 2 சிறிய கோணங்கள் சார்பாக இதுல இந்த சிறிய கோணங்கள் சார்பாக இந்த பெரிய கோணத்தை எழுதி கொள்கிறோம். எழுதினாங்கள். பிறகு அப்படியே சுருக்கி கொண்டு போனா நாங்கள் ஏசிபி வந்து 2 மடங்கு ஏஇபி சய 180 பாய் என்று நிறுவி கொள்ளலாம். 12வது வினா இதுவும் ஒரு கேந்திர கணிதம் தொடர்பான ஒரு வினா தான். ஒருவில் சதுரம் ஏபிசிடியில் ஏடியின் நடுப்புள்ளி வந்து எம்மாம், ஏபியின் மீதுள்ள புள்ளி ஈயாம், நீட்டப்பட்ட ஈயம் சிடி என்பன எஃபில் சந்திக்குது என்று சொல்லி தந்திருக்குது. முதலாவது கேள்வி ஏஎம்இயும் அதாவது முக்கோணி ஏஎம்இயும் முக்கோணி எம்டிஎஃப்பும் ஒருங்கி செய்யும் என்று காட்டுது. அதாவது இந்த முக்கோணி இந்த முக்கோணிக்கு ஒருங்கி செய்து என்று சொல்லி காட்ட வேணும். அதில் ஏஎம் வந்து எம்டிக்கு சமன். அந்த கோணம் வந்து செங்கோணங்கள் 2 இருக்குது. அதை விட இந்த கோணத்தை குத்துதல் கோணம் சமன். ஆகவே ஒருங்கிசைவு காட்டிக் கொள்ளலாம். முதலாவது ஒருங்கிசைவு காட்ட வேண்டிய 2 முக்கோணிகளையும் எழுதி கொள்வோம். முக்கோணி ஏஎம்இ முக்கோணி எம்டிஎஃப்பில்
MDFல் AM சமன் MD தரவில் தந்திருக்குது தரவு. அதே போல EAM என்ற கோணம் சமன் MDF என்ற கோணம். அதாவது EAM என்றது இந்த 90 பாகை, MDF என்றது இவர் 90 பாகை. CF வந்து ஒரு நேர்கோடு, இங்கால 90 பாகை இருந்தா மற்ற கோணமும் 90 பாகை இருக்கும். ஏனென்றா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே MDF வந்து 90 பாகை என்று பெறுவர். பதிலில் கொள்வோம். EAM என்ற கோணம் சமன் MDF என்ற கோணம், அதுவும் தரவு. தேவைன்னா 90 பாகை என்று எழுதி கொள்ளலாம். 90 பாகை. அதே மாதிரி AME என்ற கோணம் FMD என்ற கோணத்துக்கு சமன். காரணம் குத்தெதிர் கோணம். இந்த கோணத்தை முதலே காட்டியிருக்கு. இந்த கோணத்துக்கு சமன் குத்தெதிர் கோணம். ஆகவே ரெண்டு முக்கோணியும் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுது. ரெண்டு முக்கோணி AME முக்கோணி AME ஒருங்கி செய்வு முக்கோணி MDF என்று பெறுவர். காரணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுது. ரெண்டாவதா இன்னொரு வினா கேட்கப்பட்டிருக்குது. அதாவது AEDF ஒரு இணைகரம் என நிறுவ வேணும். அங்க பார்த்து கொள்வோம். AEDF இவர் இணைக்க வேணும். இவர் DF இந்த இவர் இணைகரம் என்று நிறுவ வேணும். AEDF வந்து ஒரு இணைகரம் என்று நிறுவ வேணும். இதை எப்படி நிறுவலாம்டா, ஒருங்கி செய்வின்படி, அதாவது AM வந்து MDக்கு சமன். ஒருங்கி செய்வின்படி ME வந்து MFக்கு சமன் என்று பெறுவர். அப்ப இந்த தந்த அதாவது AEDF என்ற நாட்பக்கலாக எடுத்தா அந்த நாட்பக்கலில மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமக்கூறுது. நாங்கள் ஒரு நாட்பக்கல் இணைகரமாவதற்கான நிபந்தனை உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு நிபந்தனை தான் இந்த மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமக்கூறிட்டால் அவர் இணைகரம். ஆகவே தரப்பட்ட நாட்பக்கலில மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமக்கூறுகிறார். ஆகவே AEDF வந்து ஒரு இணைகரம் என்று எழுதி கொள்ளலாம். அதை எழுதுவோம். எழுதிக் கொள்வோம். AM சமன் MD தரவு. அதே போல EM என்ற பக்கம் சமன் MF என்ற பக்கத்துக்கு சமன் என்று பெறுவர். காரணம் ஒருங்கி செய்வின்படி ஒத்த பக்கம். ஒருங்கி செய்வின்படி ஒத்த பக்கம். அப்ப நாட்பக்கல் AEDF இந்த மூல விட்டங்கள் என்ன செய்தண்டா ஒன்றை ஒன்று இரு சமக்கூறுது. ஆகவே AEDF வந்து ஒரு இணைகரம் எழுதி கொள்ளலாம். எழுதுவோம். நாட்பக்கல் AEDF மூலை விட்டங்கள் இரு சமக்கூறுவதால் AEDF நாங்கள் ஒரு இணைகரம் என்று எழுதிக் கொள்ளலாம். AEDF ஓர் இணைகரம்.
ஓர் இணைகரம் என்று சொல்லி எழுதிக் கொள்ளலாம். ஓர் இணைகரம். சரிதானே? அடுத்த மூன்றாவது வினா. மூன்றாவது வினா, ஏடியிற்கு செங்குத்தாக எம்மினூடாக வரையப்படும் நேர்கோடு டிஇனை ஜியிலும் பிசியினை எச்சிலும் சந்திக்கிறது எனின் இந்த டிஜி சமன் ஜிஇ என நிறுவட்டாம். அதை நாங்கள் படத்தில் குறிச்சு கொள்வோம். படத்தில் குறிச்சு கொள்வோம். அதை கண்டால் ஏடியிற்கு செங்குத்தாக எம்மினூடாக வரைகிறார். ஆகவே இப்படியே வரைகிறார். இப்படி வரை இவருக்கு செங்குத்தண்டு வரும். அதே நேரம் இவரும் இங்க செங்குத்தண்டு வருவார். இதுல வெற்ற புள்ளிகள் டிஇடிய வந்து இதுல ஜி என்ற புள்ளியில வெட்டுதாம். ஆகவே இந்த புள்ளி ஜி என்று வரும். அதே மாதிரி பிசியை எச்சில வெட்டுதாம். ஆகவே இந்த புள்ளி எச் என்ற புள்ளி என்று வருவார். இப்போ உங்கள்ட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொன்னா டிஜி வந்து ஜிஇ என்ன நிறுவனம். ஆனால் ஜி வந்து ஜி இந்த பக்கமும் ஒன்று கொண்டு சமன் என்று நிறுவ வேணும். இதை பார்த்துக்கொள்ளுங்க. முக்கோணி ஏடிஇல இந்த ஏடிஇ என்ற முக்கோணி ஏடிஇ என்ற முக்கோணியில எம் வந்து ஏடியின் நடுப்புள்ளி. இவர் 90 என்றா இந்த கோணம் 90 காட்டப்படுறோம். அதாவது இஏ எம் சமன் ஜி எம் டி என்ற கோணம் ரெண்டும் 90. ஒத்த கோணங்கள் சமனா இருக்குது. ஆகவே இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரமா வருவார். அதாவது பிஏ என்ற பக்கம் ஹெச்எம் எம்ஹெச் என்ற பக்கத்துக்கு சமாந்தரமா வரும். இப்போ நாங்களுக்கு நடுப்புள்ளி தேற்றம் தெரியும். ரெண்டு பக்கங்களின், அதாவது ஒரு முக்கோணியில 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்றது தேற்றம். இங்க நாங்கள் தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்த போறோம். அப்படி என்ன, முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு ஊடாக மற்றைய பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுற கோடு மூன்றாவது பக்கத்தை இருசமாக உருட்டு கொண்டு போவார். ஆகவே இந்த இஜி என்றவர் ஜிடிக்கு சமனா வரும். இதை எழுதினால் சரி. எழுதி கொள்வோம். முக்கோணி ஏடிஇயில் ஏஎம் சமன் எம்டி, அதே மாதிரி ஏஇ சமாந்தரம் எம்ஜி. காரணம், அவர் சமாந்தரத்துக்கு என்ன காரணம்னா 90 ஒத்த கோணத்தை பயன்படுத்தி சமாந்தரம் என்று நிறுவினாங்கள். ஒத்த கோணம். ஆகவே டிஜி சமன் ஜிஇ என்று எழுதிக் கொள்ளலாம். ஜிஇ சமன் ஜிஇ என்று எழுதிக் கொள்ளலாம். காரணம் வந்து நடு புள்ளி தேற்றத்தின் மறுதலை. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்து போட்டோம் என்று சொன்னா அவர் 2 பேரும் சமன் என்று நிறுவி போட்டனர். இந்த ஜிஇ என்ற பக்கமும் ஜிடி என்ற பக்கம் 2 பேரும் நீளத்தில சமன் என்று சொல்லி நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் நிறுவி போட்டோம். அடுத்தது 4வது ஒரு கேள்வி இருக்குது. ஏஇடிஎஃப் பரப்பளவு 8 மடங்கு இந்த முக்கோணி டிஜிஎம் பரப்பளவுக்கு சமன் என காட்ட வேணுமா. ஏஇடிஎஃப் என்றவர் அந்த நாங்கள் முதல் நிறுவின இணைகரம். முக்கோணி டிஜிஎம் என்றவர், என்றது இந்த முக்கோணியின் பரப்பளவை போல 8 மடங்குன்னு நிறுவ வேணும். அதற்காக நிறுவிக் கொள்வோம்.
இந்த முக்கோணி DGM ന്റെ பரப்பளவை நாங்கள் எழுதலாம். முக்கோணி MDG ന്റെ பரப்பளவை எழுதிக் கொள்ளலாம். முன்னுக்கு படத்தில் பார்ப்போம். என்ன எழுதலாம்டா அரை தர MD தர MG என்று எழுதலாம். இந்த MD இந்த MG சார்பாக எழுதிக் கொள்ளலாம். அரை தர MD தர MG என்று எழுதிக் கொள்ளலாம். MD தர MG அரை தர MD தர MG என்று எழுதலாம். இந்த MDக்கு பதிலாக அரை AD என்று எழுதிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் M வந்து AD என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி. ஆகவே அரை தர இவருக்கு பதிலாக அரை AD. அதே போல MGக்கு பதிலாகவும் அரை AE என்று எழுதிக் கொள்ளலாம். அரை AE என்று எழுதிக் கொள்ளலாம். அரை AE. அப்ப இதை சுருக்கினா அரை தர AD தர AE അതിന്റെ இந்த அரையையும் ஏதாவது இந்த அரையையும் பெருக்கி எழுதினா 1/4. இப்போ தர 1/4 வெளியில இருக்கிறார். இதுல இருந்து அந்த 4 கொண்டு இஞ்சால பெருக்கினா 4 மடங்கு முக்கோணி MDG ന്റെ பரப்பளவு சமன் அரை தர AD தர AE என்று எழுதிக் கொள்ளலாம். அரை தர AD தர AE என்று எழுதிக் கொள்ளலாம். இந்த அரை தர AD தர AE பார்த்து கொள்ளுங்க. முன்னுக்கு படத்தில் பார்த்து கொள்ளுங்க. அரை தர AD தர AE. அரை தர AD என்றது இந்த AE என்றது இந்த பக்க நீளம். AD என்றது இந்த பக்க நீளம். ஆகவே அந்த முக்கோணி அரை தர AE தர AD என்றது முக்கோணி AED ന്റെ பரப்பளவா வருவார். முக்கோணி AED ന്റെ பரப்பளவா வருவார். இவருக்கு பதிலாக மாற்றி எழுதலாம். இவருக்கு பதிலாக முக்கோணி ADE ന്റെ பரப்பளவுக்கு சமன் வந்துட்டது. எங்களுக்கு தெரியும் முக்கோணி ADE ന്റെ பரப்பளவை போல 2 மடங்கு பரப்பளவு உடையவர் தான் இந்த இணைகரத்தின் பரப்பளவு. முக்கோணி ADE ஏன்னு சொன்னா இந்த மூலை AEDF என்ற இணைகரத்தை அதாவது AD என்ற மூலவிட்டம் வந்து இது சமகோரிடம். அதுல ஒரு முக்கோணி தான் இந்த AED என்ற முக்கோணி. அங்கால இன்னொரு முக்கோணி இருக்குது ADF. 2 முக்கோணியும் பரப்பளவில் சமன். இப்போ இணைகரத்தின் பரப்பளவை அந்த மூலவிட்டம் 2ஆல பிரிச்சதால AED ன்ற பரப்பளவை போல 2 மடங்கு பரப்பளவு உடையவராக இருப்பார் அந்த எங்கட இணைகரத்தின் பரப்பளவு AEDF ன்ற பரப்பளவு. ஆகவே இனி இணைகரம் AEDF ன்ற பரப்பளவை நாங்கள் எழுதினா AEDF ன்ற பரப்பளவை இணைகரம் AEDF ன் பரப்பளவு சமன் 2 மடங்கு முக்கோணி ADE ன்ற பரப்பளவு எழுதிக் கொள்ளலாம். முக்கோணி ADE ன்ற பரப்பளவு எழுதிக் கொள்ளலாம். என்ன காரணம் என்றால் அந்த மூலவிட்டம் வந்து இணைகரத்தின் பரப்பளவை 2ஆ பிரிச்சது. இந்த 2 மடங்கு முக்கோணி ADE ன்ற பரப்பளவுக்கு பதிலாக 4 மடங்கு MDG ன்ற பரப்பளவு எழுதிக் கொள்ளலாம். ஏனென்றால் 4 மடங்கு MDG ன்ற பரப்பளவு பதிலாக ADE ன்ற பரப்பளவு கண்டிருக்கிறோம். ஆகவே முக்கோணி ADE ன்ற பரப்பளவுக்கு பதிலாக 4 மடங்கு முக்கோணி MDG ன்ற பரப்பளவு எழுதிக் கொள்ளலாம். முக்கோணி MDG ன்ற பரப்பளவு இதில் நாங்கள் 4 2ஆல பிரிக்கினா 8 மடங்கு. அப்போ 8 தர முக்கோணி MDG ன்ற பரப்பளவுக்கு சமனாயிருப்பார். யார் என்று சொன்னா இணைகரம்
இணைகரம் AEDF பரப்பளவு அதான் எங்கள்கிட்ட காட்ட சொல்லி இருக்குது காட்டியிருக்கிறோம். இணைகரம் AEDF என்ற பரப்பளவு படத்தில் பார்த்துட்டு வருவோம். இணைகரம் AEDF என்ற பரப்பளவு வந்து இந்த முக்கோணி MDG அல்ல MDG என்ற அதாவது அதில் தரப்பட்டிருக்கு DGM என்று வந்திருக்குது. அப்போ DGM என்ற பரப்பளவு 8 மடங்கு காட்டியிருக்கிறோம்.